அனைவருக்கும் வணக்கம். நான் கேட்ட சீட்டும் கொடுக்கல, நான் கேட்ட தொகுதியும் கொடுக்கல, ரொம்ப மன வலியோடு இருக்குன்னு சொல்லி திருமாவர்கள் நேரடியாக விசிக தொண்டர்கள்ட்ட புலம்பியிருக்காரு. தங்களுக்கு இந்த வாய்ப்பு கிட்டவில்லை என்கிற வருத்தம் இருக்கும். அந்த வருத்தத்தை எண்ணி நான் வேதனையோடு, உங்கள் உணர்வுகளை மதிக்கிறவன் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு இந்த பட்டியலை நான் முன்வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுதான் கடைசியா நான் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிற தேர்தல். இதற்கப்புறம் நான் இதை பண்ண மாட்டேன், மாவட்ட நிர்வாகம் தான் இதை பண்ற மாதிரி நான் ஒரு மெக்கானிசம் கிரியேட் பண்ண போறேன். அடுத்த தேர்தலில் இருந்து தமிழக அரசியல் களமே மாறப்போகுதுன்னு சொல்லி திமுகவுக்கு ஒரு ஷாக் கொடுத்திருக்காரு திருமா. இதுதான் நானே வேட்பாளரை தேர்வு செய்கிற கடைசி தேர்தல். இந்த சட்டமன்ற பொது தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வெகுவாக மாற இருக்கிறது. இதெல்லாம் போக திருமா அவர்கள் இந்த தேர்தல் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவு அப்படிங்கிறது காட்டுமன்னார் கோவில் தொகுதியில அவரே நேரடியாக கிளம்புறாரு. அவரு தான் எம்பியா இருக்காரு, அவர் எப்படி போட்டியிடுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்ய போறாரு. இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்படின்னா ஒன்று எம்எல்ஏவா இருக்கணும், இல்லை எம்பியா இருக்கணும். அவர் தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்கே எம்எல்ஏவா இருக்க போறாரு. இதில் என்னன்னா, ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தல் இப்போதான் முடிஞ்சு, 2 வருஷம் கூட இன்னும் முழுசா முடியல. அப்போ அதற்குள்ள பார்த்தீங்கன்னா தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற 3 வருஷம் அந்த தொகுதியில் திருப்பி இன்னொரு இடைத்தேர்தல் நடத்தி ஒரு நபரை அங்கே வெளில வைக்கணும். அப்போ கண்டிப்பாக திமுக கூட்டணி சார்பாக விசிக கொஞ்சம் இடத்த ஒதுக்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா கொடுத்த பதவி நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி எப்படி உங்களுக்கு புது பதவி உங்கள் கட்சிக்காரங்களே கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக அது திமுகவுக்கும் விசிகாவுக்கும் நேரடியாக ஒரு கிளாஷாக தான் இருக்கும். அங்கே திமுக விசிக ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்போ இவர் மாநில அரசியலுக்கு வருவதற்கான தேவை என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். ஏன்னா கட்சியில இப்போ சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய 3 பேருக்கு சீட்டு கொடுக்கல. ஆளூர் ஷானவாஸா இருக்கட்டும், எஸ்எஸ் பாலாஜியா இருக்கட்டும், பனையூர் பாபுன்ற 3 பேருக்கு சீட்டு கொடுக்கல. இதுல நீங்க ஆளூர் ஷானவாஸ் அவர்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா எல்லா விவாத நிகழ்ச்சிகளையும் பங்கு பெறக்கூடிய ஒரு நபர். அதே மாதிரி எஸ்எஸ் பாலாஜி அவர்களினுடைய மனைவி டாக்டர் ஷர்மிளா அவர்களும் அதிகப்படியா ஊடக விவாதங்கள்ல பங்கெடுக்கக்கூடிய நபர். இவங்க 2 பேரும் ஊடக விவாதங்கள்ல பங்கெடுப்பாங்க. ஆனா அங்கெல்லாம் விசிகாவை ஆதரிச்சு பேசுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. திமுக காரர் மாதிரி பேசுவாங்க. திமுக எதிராக யாராச்சும் விமர்சனம் வச்சாங்க அப்படின்னா முதல் ஆளா முந்தி அடித்து முன்னாடி ரோல உட்காந்து பதில் சொல்லக்கூடிய நபர்களாக இவர்கள் 2 பேரும் இருப்பாங்க. அப்ப இந்த எல்லா விஷயத்தையும் திருமா அவர்கள் வேடிக்கை பார்த்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த முறை சீட்டு கிடையாதுன்னு கட் பண்ணியிருக்காரு. ஏன்னா கட்சியினுடைய தலைவரே தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏ ஆக போறாரு அப்படிங்கிற சூழல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய 3 நபரோட பதவி பறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அவரோட சீட்டுகள் கொடுக்கப்படல அப்படிங்கும்போது அது எவ்வளவு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு தலைவர்ன்றவங்க தன்னோட வாய்ப்பை விட்டு கொடுத்து கட்சியில் உள்ள ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை உன் வாய்ப்பை நானே பறிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கட்சியில் எவ்வளோ சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஆனால் இந்த இடத்துல இந்த 3 நபர்களுக்கான பதவி பறிக்கப்பட்டதில் குறிப்பாக ஆளூர் ஷானவாஸா இருக்கட்டும், எஸ்எஸ் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா திமுகவிற்கு ஒரு நிரந்தரமான விசுவாசியாக செயல்பட்டதுனால இப்போ அவர்களுக்கான அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. இதில் இன்னொன்று என்னன்னா, நாளைக்கு ஒருவேளை திருமாவளவன் அவர்களே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் ஒரு குறைவான சீட்டுகள் தான் ஒதுக்குறாங்க, நாம திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி வேற ஒரு கூட்டணிக்கு போகலாம். இன்னைக்கு இப்போ விஜய் கூட போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. பாஜக இல்லை அப்படின்னா அதிமுக கூட போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டணியில் நம்ம வெளியேறி சேரலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ நம்ம ஆளூர் ஷானவாஸா இருக்கட்டும், எஸ்எஸ் பாலாஜி போன்றவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே திரும்ப கூட நாங்களும் வரோம் அப்படி வரமாட்டாங்க. விசிகான்ற கட்சியை முடிஞ்ச அளவுக்கு 2ஆ பிளந்து திமுக கூடிய இருப்போன்னு அவர்கள் பார்ப்பாங்களே தவிர திருமா சொல்றது தான் சரின்னு பின்னாடி வரமாட்டாங்க. அப்போ இதெல்லாம் கணக்கு போட்டு தான் திருமா அவர்களும் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தையின் போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சிக்கல் வந்துச்சு. திருமா அவர்கள் ஒன்று சொல்ல, இவர்கள் திமுக கூட்டணிக்கு முழுநேரமாக முட்டு கொடுக்க அப்படின்னு சொல்லி கட்சிக்குள்ளேயே பல கலைபுரங்கள் நடந்துச்சு. இதெல்லாமே உச்சத்தில் இருந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆதவர்ஜனா விசிகாவில் இருந்த சமயத்தில் நேரடியாக குடும்ப அரசியலுக்கு எதிராக திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டார் ஆதவர்ஜனா அவர்கள் விசிகாவில் இருக்கும்போது. அப்போ அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் குழப்பத்தை உண்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. திருமா அவர்கள் எதையெல்லாம் சொல்றதுக்கு சிரமப்பட்டு வெளியே பேசாமல் இருப்பாரோ அதையெல்லாம் ஆதவர்ஜனா அவர்கள் பேசிட்டு இருந்தார். அதாவது திமுக ஆட்சி தேர்தலில் பங்கு கொடுக்கணும், ஆட்சி தேர்தலில் பங்கு அப்படின்னு அடிப்படை உரிமை, அதை ஏன் திமுக பண்ண மறுக்கிறீங்க, பட்டியல் சமூக வாக்குகள்லாம் நாங்கள் தான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக தந்தி தொலைக்காட்சியில் உட்காந்து பேட்டி கொடுத்தது, நிறைய நேர்காணல் கொடுத்து திமுக அழுத்தத்தை கொடுத்துட்டு இருந்தாரும் ஆதவர்ஜனா அவர்கள். அப்போ ஆதவர்ஜனா அவர்கள் திமுகவை கேள்வி கேட்கிறாருன்னா அதற்கு பதில் எங்கிருந்து வரணும்? எதிர்த்தரப்புல திமுக இருந்து வரலாம், யாராலும் கொடுக்கலாம். ஆனா விசிகாவில இருந்தே பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருந்து முக்கிய பொறுப்பாளர்கள் வரைக்கும் ஆதவர்ஜனா பதில் கொடுத்தாங்க. அவர் சொல்ற கருத்தெல்லாம் கட்சி கருத்து கிடையாதுங்க, திருமாவளவன் அவர்களுடைய கருத்து கிடையாது, விசிகாவுடைய கருத்து கிடையாது, நீங்க ஆதவர்ஜனா ஒரு பொருட்டை எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி விசிகாவில் உள்ள எம்எல்ஏக்களே ஆதவுக்கு எதிராக பேட்டி கொடுத்திருந்தாங்க. அப்ப அந்த சமயத்துல தான் திருமாவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்கப்பட்டு அவர் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ண போறாரு, நீக்கப்படல, இடைநீக்கம் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் அவரை நீங்கிட்டார். ஸோ இப்படிதான் என்ன ஆகுதுன்னா விசிகாவுக்குள்ளேயே 2 அணிகள் இருக்கு. ஒன்று திமுக அணி,
இன்னொன்று திருமா அணி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த திமுக அணியை நம்ம ஒட்டுமொத்தமாக கட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இப்போவுமே அதற்கான கொஞ்சம் கொஞ்சமாக நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு திருமா. இது எல்லாமே நாளைக்கு ஒரு அரசியல் மாற்றம் நடக்குது, அவர் சொல்கிற மாதிரி இதற்கு அப்புறம் தமிழ்நாட்டு அரசியலே ஒரு மாற்றம் நடக்க போகுது, அதற்கேற்ற மாதிரி நம்ம தயாராகணும்னு சொல்லி நான் மாநில அரசுகள் குதிக்கிறேன் அப்படின்னு சொன்னது காரணமே திமுகவுக்கு ஒரு செக் வைக்கிறதுக்காக தான். இவர்கள் வந்து இப்போ பிஜேபி ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து கபலீகரம் பண்ணிடுவாங்க, அந்த கட்சியை காணாமாக்கிடுவாங்கன்னு சொல்லி திமுக குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஆனால் கள நிலவரப்படி பார்த்தீங்கன்னா விசிகா திமுக கூட கூட்டணி வச்சதுலேருந்து விசிகாவினுடைய சிட்டிங் எம்எல்ஏக்கள் எல்லாமே திமுக எம்எல்ஏக்கள் மாதிரி மாறிட்டு வரக்கூடிய காட்சி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதனால தான் வந்து நான் உள்ளே வந்துக்கிறேன், இனிமேல் வேற கூட்டணிக்கு போகணுன்னாலோ இல்லை கட்சி ஒருமித்த ஒரு முடிவு எடுக்கணும்னாலோ நான் மாநில அரசு இருந்தால் மட்டும்தான் முடியும். நீங்கள் உங்கள் 8 பேர் எம்எல்ஏ ஆக்கிட்டு நான் டெல்லிக்கு போயிட்டேன் அப்படின்னா நீங்கள் கட்சியை காலி பண்ணிடுவீங்க அப்படிங்கிறதுனாலேயே திருமா அவர்கள் இந்த முறை மாநில அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறார். இது மட்டும்தான் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. அதாவது விசிகாவினுடைய அந்த ஒரு வாக்கு வலிமை அப்படிங்கிறதோ விசிகாவினுடைய அரசியல் முக்கியத்துவமும் ரொம்ப 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 குறைஞ்சு போயிடுச்சு கடந்த 5 ஆண்டுகளில். 2021 சட்டமன்ற தேர்தலில் திருமாவர்களுக்கு இருந்த ஆதரவு தளம், திருமாவர்களுக்கு இருந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இந்த முறை இருக்கான்னா பெரிய அளவு இல்லை. காரணம் இந்த கடந்த 5 ஆண்டு காலத்தில் திருமாவர்களுடைய மௌனம் எந்த ஒரு பட்டியல் சமூக பிரச்சனைக்கோ இல்லை எந்த ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய ஒரு குற்ற சம்பவங்களுக்கோ அவர்கள் மீது நடத்தப்பட்ட குற்ற சம்பவங்களுக்கோ பெரிய அளவில் திருமாவர்கள் தரப்புல இருந்து ஒரு குரல் எழுப்பப்படலை, அதற்கான நீதி நியாயம் வாங்கி தரப்படவில்லை. அப்போ அந்த மக்களுடைய வாக்கு வங்கி வந்து இந்த முறை சிந்தாமல் சிதறாமல் விசிகாவுக்கு விழுமா அப்படின்னா அது விழுறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. அப்போ நம்மளே நேரடியாக கிளம்புறங்கன்னா கொஞ்சம் அந்த வாக்கு வங்கியை கட்டி வைக்கலாம் அப்படின்றதுக்காகவும் திரும்ப இறங்குறாரு. கூடவே இன்னொரு முக்கியமான ஒரு அரசியல் மாற்றம்னு சொன்னார் இல்லையா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை திமுக கூட்டணி வெற்றி பெற்றாலும் அது தனிப்பெரும்பான்மையோடு வெல்லுமா அப்படிங்கிறதுல திருமாவுக்கே ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சு அதில் வந்து தொங்கு சட்டமன்றம் மாதிரி அமைஞ்சு ஒரு சில எம்எல்ஏக்கள் வந்து வேற கட்சிகளிலிருந்து ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் திமுகவில் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற சூழல் வரும் பொழுது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கலாம், அப்போ கண்டிப்பாக அவர்கள் கொடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி சமயத்தில் நாம் வந்து இன்னொரு நபர் அமைச்சராக்கிறதுக்கு நாமளே ஆகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் திருமாவர்களுடைய திட்டம். ஒரு நீண்ட கால தொலைநோக்கு பார்வையுள்ள திட்டம். இது திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பே கேள்விக்குறி ஆக்கக்கூடிய ஒரு அளவில் தான் இருக்குது. ஏன்னா திருமாவர்கள் ஏன் வந்து நிற்கிறாரு, ஏன் வந்து அவருக்கு சீட்டு கொடுக்கல இவருக்கு சீட்டு கொடுக்கலன்னு கேட்குறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா கழக உடன்பிறப்புகள் தான். திமுக உள்ளவங்க தான் கேட்குறாங்க, நீங்கள் ஆலோசனை சீட்டு கொடுத்துருக்கலாமே, ஏன் நீங்கள் அவருக்கு கொடுக்கல, ஒரு வாய்ப்பு பறிச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மை என்னென்னா திரும்ப நிற்காமல் வேற ஆட்கள் நின்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது திமுகவுக்கு தான் பெரிய அளவில் சாதகமாக இருக்கும். யார் நின்னாலும் விசிக சார்பாக நிற்கக்கூடியவங்க இன்னும் பான சின்னத்தில் நிற்பாங்க, அடுத்த 5 வருஷம் வந்து உதயசூரியனுக்கு தான் அவர்கள் ஆதரவு அளிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கில் தான் அவர்கள் செயல்பட்டது. ஆனால் இப்போ இவரே நேரில் நிற்கும் போது கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு அழுத்தம் தான். அதே சமயத்தில் திமுகவினுடைய அந்த அடுத்த கட்டமாக அவர்கள் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் திருமாவர்கள் இங்கே கிளம்பியிருக்காருன்னு சொல்லலாம். இன்னொன்று வெளிப்படையாக தொண்டர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருத்தம் தெரிவிக்கிறவங்க தான் திருமாவர்கள் இருக்கிறார். நமக்கு வந்து அதிக சீட்டுகள் கேட்டோம் ஆனால் கிடைக்கல, பிஜேபி தமிழ்நாட்டில் வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால மட்டும்தான் நான் கூட்டணியில் இருக்கேன், இல்லைன்னா நான் அந்த அணியில் இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு வெளிப்படையாக ஒரு பேசுகிறாருங்க வீடியோவில். பாஜக வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பார்க்குறேன், இல்லைன்னா நமக்கு இந்த கூட்டணியில் இருப்போமாங்கிற மாதிரி தான் தொண்டர்கிட்ட மனநிலை ஏற்படுத்துறாரு. பல நெருக்கடிகள் இருந்தாலும் வலதுசாரிகள் மதவாத சக்திகள் வலுப்பெற்றுவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கைகோர்த்து களத்தில் நிற்கிறோம். ஸோ விசிகாவின் நிலைமை வந்து இப்போ இப்படி தான் இருக்குது. இதே சமயத்தில் திருமாவர்கள் பண்ணுறது ஜனநாயக முறைப்படி சரியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதாவது ஒரு தொகுதிக்கு தேர்தல் வைக்கணும், இடைத்தேர்தல் வைக்கணும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் சார்பாக அரசாங்கத்தினுடைய பணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பல கோடிகள் செலவு பண்ணணும். ஒரு 5 கோடிக்கு மேலே செலவு பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் சட்டமன்ற தொகுதியிலே இடைத்தேர்தல் வைக்க முடியும். அப்போ பாராளுமன்ற தொகுதிக்கு எந்த அளவுக்கு அதிகமாக பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க. அப்போ இப்போ வந்து திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணார் அப்படின்னா எப்படி வந்து அந்த தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் வச்சாங்கன்னா எவ்வளோ பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அந்த செலவை யார் ஏற்றுக்கிறது? அப்போ வம்படியாக அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய அளவிலான கோடிக்கணக்கில் இழப்பை தான் திருமாவர்கள் ஏற்படுத்துறாரு. இன்னொன்று அது கூடுதல் வேலை. நீங்கள் வந்து எம்பி பற்றி ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏ அனுப்பிங்க, இங்கே நீங்கள் ஜெயிக்கல அப்படின்னா திருப்பி அங்கே இருப்பீங்க, ஒருவேளை ஜெயிச்சிட்டிங்கன்னா அதை ராஜினாமா பண்ணி திருப்பி தேர்தல் நடத்தணும். எல்லாமே வந்து அரசாங்கத்திற்கு கூடுதல் வேலை, கூடுதல் செலவு. அப்போ ஜனநாயக முறைப்படியே இது வந்து ஒரு தவறான முறை தான் சொல்லப்போனால். ஒரு பதவியில் இருக்கீங்கன்னா பதவி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்ததில் போட்டி போடலாம். ஸோ அதுதான் வந்து சரியாக இருக்கும். இப்போ இது விசிகா பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போ இன்னொரு பக்கம் திமுகவுக்கு ஒரு சிக்கலாக என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் பஞ்சாயத்து அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் முடிஞ்ச பாடு இல்லை. ஏன்னா எம்பி மாணிக்கம் தாக்கூரை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே தொடர்ச்சியாக திமுக மீது பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சார். அல்ற சில்ற ஐடிவிங்னு சொல்லி திமுகவினுடைய ஐடிவிங்க நேரடியாக அட்டாக் பண்ணி பேசிட்டு வந்தார். சரி, கூட்டணிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இல்லை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்க ஒரு சூழல் அதெல்லாம் பண்ணுறாரு, இன்னும் எத்தனை சீட்டுகள் ஒதுக்கலை, அதன் அடிப்படையில் இதெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோன்னா 28 சீட்டுகள் ஒரு ராஜ்யசபா கொடுத்து அவங்கள வந்து அமைதியாக உட்கார சொன்னால் கூட அவர்கள் வந்து இன்றைக்கி உட்காரல. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
நாங்கள் மதுரை வடக்கு அப்படிங்கிற ஒரு தொகுதி தான் வந்து கேட்டோம். ஆனால் பாருங்க மேலூர் உசிலம்பட்டின்னு 2 தொகுதி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, இப்போ தெரியுது எங்களோட பலம் அப்படின்னு சொல்லி அவர் பதிவை போட்டதோட சேர்த்து உண்மையிலேயே பாஜகவினுடைய பி டீமா செயல்படுறது திமுக தான் அப்படிங்கிறத பகிரங்கமாக எழுதுறாரு. நீங்கள் நல்லா பாருங்க, திமுக காங்கிரஸை கூட்டணியில் வச்சிருக்கிறதே சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து திமுக கூட்டணிக்குள்ள வரணும், பிஜேபிக்கு மாற்று நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவை மக்கள்கிட்ட உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணம் தான். ஆனால் சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய நபர் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை அதெல்லாம் வந்து எங்களுக்கு தேவையில்ல, நாங்கள் வந்து திமுகவை பிஜேபி பீட்டின்னு முத்திர குத்த போகிறோம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருந்தால் எப்படி திமுகவுடைய கணக்குப்படி சிறுபான்மை வாக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக வரும்? அதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் நிற்கக்கூடிய தொகுதியில் நிலவரம் வேற மாதிரி இருக்கும். காங்கிரஸ் அல்லாமல் அவர்கள் திமுகவுடைய சிம்பிளை தனியாக போட்டிடுறாங்க இல்லையா, அதில் வந்து நிலைமை வேற மாதிரி இருக்கும். அது விசிகாவுக்கும் பொருந்தும். விசிகாவினர் வந்து பார்த்தீங்கன்னா பானை சின்னத்தில் வெற்றி பெறும் சொல்லி அவர்கள் வேலை பார்க்கலாம். உதயசூரியன் சின்னத்தில் வேற பல தொகுதிகளில் பட்டியல் சமூக வாக்குகள் இந்த முறை திமுகவுக்கு போகுமான்னு பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்புலையும் ஒரு அதிருப்தி இருக்கு. நம்ம தான் சொல்லிக்கிட்டே வரோம், நம்ம தேமுதிக அதிக சீட்டுகள் கொடுத்ததில் தொடங்கி ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சிகள் இருந்து சீட்டுகளை வந்து குறைத்தது, திருமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை இலக்கத்தில் வந்து கொடுப்பாங்கன்னு பெரியவர்களை எதிர்பார்த்து கடைசியில் அது நடக்காமல் போனது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான சிக்கல்கள் இந்த தேர்தலில் திமுகவுக்கு இருக்கு. இது எல்லாமே நேரடியாக வாக்கு வங்கியை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். இது வந்து அவர்கள் உட்கட்சி பூசல்ங்கிற மாதிரிலாம் இல்லை, வெளிப்படையாக பொது வெளியில் அவர்கள் வந்து சில தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திருமாவர்கள் வந்து எனக்கு மனவலி இருக்குது, எனக்கு வேதனை இருக்குன்னு சொல்கிறது, எம்பி மாணிக்கம் தாக்கூர் வந்து திமுக பிஜேபி பி டீம்னு சொல்கிறது, இதெல்லாமே அப்படி சாதாரணமாக மக்கள் கடந்து போகிற விஷயம் கிடையாது. இது வெறுமன காங்கிரஸ் தொண்டர்கள் விசிகா தொண்டர்கள் தான் திமுக வேலை பார்ப்பாங்கன்னு இல்லை, அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கட்டும் இல்லை பொதுமக்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி வந்து ஒற்றுமையாக இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை தான் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும். ஸோ அதனால் வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது திமுகவுக்கு கண்டிப்பாக ஒரு கடுமையான சவால் நிறைந்த ஒரு தேர்தலாக தான் இருக்கும். அதற்கு காரணம் வேற யாரும் இல்லை, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளும் திமுகவிலும் முக்கிய தலைவர்களும் தான் இருப்பாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் என்ன முடிவு சொல்றாங்கன்ட்டு. நன்றி.